இப்போ இந்த 10 விரல் இருக்கு இல்லையா, அந்த விரல் அப்படி வச்சுக்கோங்க, கைகள் அப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த சுண்டு விரல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோதிர விரல், இந்த விரல் அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா பிராண முத்திரை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இந்த முத்திரையை உங்களுடைய உடல் மேலே வச்சுக்கோங்க. உங்களுடைய தொடைக்கு மேலே வச்சுக்கோங்க. தொடைக்கு மேலே வச்சுட்டு உள்ளங்கை உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும். கண்களை மூடிட்டு சரியான நல்ல இடத்துல உட்காந்துக்கிட்டு, இந்த ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கணும். கண்களை மூடிட்டு 3லிருந்து 5 நிமிஷம் நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. இந்த முதிரை பண்ண பண்ண என்ன ஆகும்னா, உங்களுடைய பிபி ரொம்ப கரெக்டாக சரியான ஒரு அளவுக்கு வரும். அது லோ ப்ரெஷராக இருக்கிறவங்க இன்னொரு முதிரை பண்ணணும். அதுக்கு பேர் பைரவ முதிரைன்னு பேர். பைரவ முதிரை அப்படின்னு ரொம்ப ஈஸி. அதாவது கஷ்டப்படாமல் நிதானமாக உட்காந்து பொறுமையாக நம்மளுடைய மூச்சை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த முத்திரைகள்லாம் ரொம்ப உதவும். இப்போ இந்த இடது கையை கீழே வச்சுக்கோங்க, உங்கள் வலது கையை மேலே வச்சுக்கோங்க. உங்கள் கரெக்டாக தொப்புளுக்கு நேராக வச்சுக்கோங்க. உங்களுடைய தொப்புள் பகுதிக்கு நேராக உங்கள் விரல்களை வச்சுக்கோங்க. கைகள் சாதாரணமாக இருக்கட்டும், ஷோல்டரை தூக்கக்கூடாது, ஷோல்டர் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். சரியான சமமான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. பெட்லேயோ இல்லை தரையில் ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்கலாம், இல்லை சேரில் உட்காந்துக்கலாம். கால்களை மடக்க முடிஞ்சதுன்னா கால்களை மடக்கி உட்காந்துக்கலாம். இல்லையா கால்களை நீட்டிக்கங்க. நீட்டிக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு 3லிருந்து ஒரு 5 நிமிடம் இந்த பைரவ முதிரையில் கண்களை மூடிக்கிட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. இந்த முதிரையில் இந்த மூச்சை எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இழுத்து அவ்வளோக்கு எவ்வளோ விடுறீங்களோ, அந்த உங்களுடைய லங்ஸினுடைய ஓட்டம், இதயத்தினுடைய அந்த இரத்த ஓட்டம் எல்லாமே சீராகும். நம்ம உடம்பினுடைய அவயவங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நிறைய ஆக்சிஜனேற்றம் கிடைக்கும். இந்த ஆக்சிஜனேற்றம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிபி எக்ஸலண்ட்டாக நார்மலுக்கு வருங்க.